ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கதை கேட்போம் வாங்க. மகுடபதி 9ஆம் அத்தியாயம். ஏமாற்றம். கார்கோட கவுண்டர் டார்ச் லைட்டோட போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வரையில மகுடபதி சிந்தனா சக்தியை இழந்திருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய மனம் யோசிக்கிற சக்தியை பெறுது. இன்னைக்கு காலையில அவன் கிராமத்துல இருந்து கிளம்புனப்போ இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த மாதிரியான சம்பவங்கள் அவனுக்கு நடக்கும்னு யாராவது சொல்லியிருந்தா இடி இடின்னு சிரிச்சிட்டு அப்படி சொன்னவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போய் சேரும்படி சொல்லியிருப்பான். அவனுடைய மனோநிலைமையில இப்போ பயங்கரம் அதிகமா இருந்தா, அதிசயம் அதிகமா இருந்ததா, இல்ல கவலை தான் அதிகமா இருந்ததான்ற அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு செந்துருவ பத்தின கவலை அவனுடைய மனசுல அதிகமா வந்தது. ஐயோ பாவிகளா, அவளை எங்க கொண்டு போனாங்களோ, என்ன செய்ய போறாங்களோ, பலவந்தமா கல்யாணம் நடந்துடுமோ, அந்த தீரமான பெண் அதுக்கு சம்மதிப்பாளா, இல்லனா சம்மதிக்காம பிடிவாதம் பிடிச்சா என்ன விபரீதங்கள் நேரிடுமோ, சமயத்துல போய் கல்யாணத்தை நிறுத்தி அவளை மீட்டு வர சக்தியை கடவுள் எனக்கு கொடுப்பாரா? தான் இன்னும் உயிரோட இருப்பதே கடவுளுடைய செயல்தான். தான் மேல பாய வேண்டிய கத்தி இல்லையா பெரியண்ண மேல பாஞ்சது? ஆஹா, சத்தியாகிரகம் அகிம்சை அப்படியெல்லாம் பேசுறோமே, ஆனா உண்மையான அஹிம்சா தர்மி சத்தியாகிரகி பெரியண்ணன் இல்லையா? தன்னுடைய உயிரையும் இன்னொருத்தவனுக்காக கொடுக்க துணிஞ்சானே. ஆனா பெரியண்ணன் நிஜமாவே இருந்து போயிட்டானா? தனக்கு பக்கத்துல இருக்கிற பெரியண்ணனுடைய உடல் உயிரற்ற சவமா? கத்தி குத்துல பிராணன் போயிருக்குமோ? உடனே வைத்தியரை கூட்டு வந்து சிகிச்சை செஞ்சா ஒருவேளை அவன் பிழைச்சாலும் பிழைக்கலாம் இல்லையா? அடடா பாவிங்க, தன்னை இப்படி கட்டி போட்டுட்டு இல்லையா போயிட்டாங்க அப்படின்னு மகுடபதி யோசிக்கிறான். மகுடபதி கட்ட அவிழ்த்துக்கிறதுக்காக இப்படியும் அப்படியும் திமிரனான். சோஃபாவும் அவன் கூட வந்ததே தவிர கட்ட ஒன்னும் அவிழற மாதிரி தெரியல. அப்புறம் கைனால முடிச்சு எங்க இருக்குதுன்னு தேட தொடங்கினான். அப்போ அவனுடைய மனசுல, ஆஹா, கிழவனுடைய உயிர் மட்டும் போயிருக்கட்டும், எப்படியாவது பழிக்க பழி வாங்கியே ஆகணும், அஹிம்சையாவது மண்ணாங்கட்டியாவது, இப்பேற்பட்ட பாதகர்களை இந்த பூவிலகத்துல இல்லாதபடி செய்யறதே பெரிய புண்ணியம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். கைத்து முடிச்சு எங்க இருக்குதுன்னு அவன் தேடினப்போ பெரியண்ணனுடைய உடல் மேல அவனுடைய கைப்பட்டது. கைப்பட்ட உடனே அவனுடைய உடம்பையே ஒரு குலுக்கி குலுக்கி போட்டுது. பிரேதமா உயிரில்லாத உடலா இதை தெரிஞ்சுக்கிற ஆவல்னால நடுங்கிக்கிட்டே அவனுடைய உடல் மேல கை தட்டுப்பட்டது. பிரேதம்னா ஜில்லுன்னு இல்லையா இருக்கும்? உடம்பு ஜில்லுன்னு இல்லையே, கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி தெரியுதே. கவனமா காது கொடுத்து கேட்டான். ரொம்பவும் லேசா மூச்சு விட்டுற சத்தம் கேட்கிற மாதிரி இருந்தது. உடனே மகுடவதிக்கு பரபரப்பு பன்மடங்காயிடுச்சு. எப்படியாவது ஓடி போய் டாக்டரை கூட்டிட்டு வந்து பெரியண்ணனுடைய உயிரை காப்பாத்தணும். இல்லனா கார்கோல கவுண்டர் போகும்போது சொன்ன வார்த்தைகள் இப்போ அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஜெயிலுக்கும் போகலாம், அங்கிருந்து தூக்கு மேடைக்கும் போகலாம். இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் பளிச்சுன்னு இப்போ மகுடபதிக்கு புரியுது. கார்கோல கவுண்டர் போயிட்டு போலீஸையும் கூட்டிட்டு வருவாங்க. அவங்க மகுடபதியை கைது செய்வாங்க. பெரியண்ணனை கொலை செஞ்சதா அவன் மேல கேஸ் நடக்கும். கவுண்டர்களே சாட்சியும் சொல்லுவாங்க. குற்றமும் நிரூபணம் ஆயிடும். தன்னை தூக்கு மேடையில ஏத்துவாங்க. தன்னுடைய பேச்சை யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய பேச்சு தான் எடுபடும். பெரியண்ணனுடைய உயிரை காப்பாத்தினாலே ஒழிய தான் தூக்கு மேடை ஏற வேண்டியதுதான். இப்போ செந்துருவோடைய கதி என்ன ஆகும்? மகுடபதி வெறி பிடிச்சவன மாதிரி இப்படியும் அப்படியும் திமிரனான். பட்டுன்னு ஒரு சத்தம். கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தப்போ அந்த பழைய சோஃபாவுடைய கால் உடஞ்சி அவன் இழுத்த இழுப்புல முறிஞ்சிடுச்சு. மகுடபதி துள்ளி குதிச்சு எழுந்தான். கைத்த கீழே தளர்த்தி கடைசியா கட்டில இருந்து விடுபட்டான். கிழவனா மறுபடியும் தொட்டு பார்த்தான். சூடு இருந்தது. தட்டு தடுமாறி மச்சுப்படி வழியா கீழே இறங்கினான். கீழே நடையில புகையடைஞ்ச அரிக்கன் லாந்தர் முன்னாடி மாதிரியே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. வாசல் கதவை இழுத்து பார்த்தான், திறக்கல. வாசற்புறம் கதவை பூட்டிட்டு தான் போயிருப்பாங்க. அதனால கதவை திறக்க முயற்சி பண்றது உபயோகம் கிடையாது. கையில லாந்தரை எடுத்துக்கிட்டு கொல்லப்புறத்தை நோக்கி விரைஞ்சு நடந்தான். 4 கதவுகள்ல திறந்து தாழ்பாலையும் திறந்து வெளியில நடந்தான். அது ஒரு சின்ன சந்து மாதிரி தெரிஞ்சது. லாந்தரை உள்ளார பக்கம் வச்சுக்கிட்டு கதவை சாத்தி வெளிப்புறம் நாத்தாங்கிய போட்டுக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரான புஜங்கராவுடைய வீட்டை நோக்கி ஓட்டமும் நடையுமா போனான். சுமார் 1 மைல் தூரம் நடந்து அந்த டாக்டர் புஜங்கராவுடைய வீட்டை அடைஞ்சப்போ நள்ளிரவு ஆயிருக்கும். படபடப்படன்னு கதவை தட்டினான். புஜங்கராவ் தேசிய பற்று இருக்கிற ஒரு டாக்டர், காங்கிரஸ் அபிமானி. அன்னைக்கு சாயங்காலம் போலீஸ் தடியடினால காயமடைஞ்ச தொண்டர்களுக்கெல்லாம் சிகிச்சை செஞ்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அவர் வீட்டுக்கு வந்து படுத்தாரு. அதுக்குள்ள வந்து யாரும் கதவை தட்டவே தொண்டர் யாருக்காவது தான் அபாய நிலை ஏற்பட்டிருக்குதோன்னு நினைச்சுக்கிட்டே அவர் வந்து கதவை திறந்தாரு. மகுடபதிய பார்த்ததும், ஓஹோ, யாரு? மகுடபதியா? நீ எப்போ வந்த? சாயங்காலம் எல்லாம் உன்னை பாக்கலையே அப்படின்னு கேட்டாரு. மகுடபதி பதறிய குரல்ல, டாக்டர் டாக்டர், உடனே வரணும், ஒரு உயிரை காப்பாத்தணும், அதோட என்னையும் தூக்கு மேடைக்கு போகாம நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னான். அவனுடைய பதட்டத்தையும் முகத்துல தோன்றின பீதியையும் பார்த்து குளறிய வார்த்தைகளையும் கேட்ட டாக்டருக்கு அவனுடைய மண்டையில போலீஸ் அடிச்சதுனால மூளை குழம்பிடுச்சோ அப்படின்னு சந்தேகம் உண்டாயிடுச்சு. மகுடபதி, இப்படி உள்ளவா? என்ன விஷயம்? யாருக்கு என்ன உடம்புக்கு? நிதானமா சொல்லு.
நிதானமா சொல்றதுக்கு இது சமயம் இல்ல சார், நீங்க கிளம்புங்க, போகும்போதே சொல்றேன் அப்படின்னு மகுடபதி சொல்றான். என்ன கேஸ்னு தெரியாம எப்படி கிளம்புறது, தெரிஞ்சாதானே அதுக்கு தகுந்த ஆயுதங்களை எடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. கத்தி குத்து டாக்டர், பெரிய அண்ணன் தெரியுமோ இல்லையோ, பெரிய அண்ணன் அவரு மார்பிள கத்தி குத்து, இன்னும் உயிர் இருக்கிறது டாக்டர், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு மகுடபதி சொல்றான். கத்தி குத்துன்னு கேட்டதும் டாக்டருடைய தயக்கம் இன்னமும் அதிகமாயிடுச்சு. விவரமா சொன்னாதான் கிளம்ப முடியுமே. அதுக்கு மேல மகுடபதி அவசர அவசரமா அங்க சாயங்காலம் நடந்தது முதல்ல எல்லாத்தையும் ஒரு மாதிரி சொல்லி முடிச்சான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு விஷயத்த ஒரு வாரம் தெரிஞ்சுக்கிட்ட புஜங்கராவ், அப்பா மகுடபதி, இது டாக்டர் கேஸ் மட்டும் கிடையாது, இது போலீஸ் கேஸ். ஏற்கனவே நம்ம பேர்ல போலீஸாருக்கு காட்டம் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துல அவங்க இல்லாம தலையிட்டாலோ ஆபத்தா போய் முடியலாம். முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், அங்கிருந்து போலீஸ் அதிகாரிகளையும் கூட்டுக்கிட்டு நீ சொல்ற வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு. மகுடபதியும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு டாக்டர் கூட கிளம்புறான். டாக்டர் புஜங்கராவ் மோட்டார் டிரைவர் போனதுனால காரை தானே எடுத்துக்கிட்டு மகுடபதியும் ஏத்திக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. மகுடபதி மட்டும் போய் இந்த மாதிரியான கதையெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தேன்னா என்ன நடந்திருக்குமோ என்னன்னு தெரியாது. ஆனா டாக்டரும் கூட போனதுனால போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிளும் டாக்டர் வண்டியில ஏறி கிளம்புறாங்க. அனுமந்தராயன் சந்தில இருக்கிற குறிப்பிட்ட அந்த வீட்டு வாசல போயிட்டு நிக்குது கார். எல்லோரும் அவசர அவசரமா இறங்குறாங்க. வாசல் கதவு பூட்டி இருக்குது. இந்த வீடு மச்சில தான் கிழவன் குத்துண்டு கிடக்குறான். சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு மகுடபதி சொல்றான். கதவு பூட்டி இருக்குதே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. பூட்டை உடைச்சா போகுது, பூட்டை உடைக்கிறதுக்கு நமக்கு ரூல்ஸ் இல்ல தம்பி, அப்படின்னா வாங்க கொல்லப்புறமா போலாம் அப்படின்னு மகுடபதி கூப்பிட்டுட்டு போறான். கார் மறுபடியும் கிளம்பி கொல்லப்புறத்து சந்து ரொம்ப குறுகலா இருந்ததுனால வண்டியை கொஞ்சம் தூரத்திலேயே நிறுத்திக்கிட்டு இறங்கி எல்லாரும் நடந்து மகுடபதி சொன்ன அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாசல்ல நாதாங்கிய கிழட்டி உள்ள போய் அவன் வச்ச இடத்துல இருந்த அரிக்கன் லாந்தரை எடுத்து தூண்டி விட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் மச்சு மேலையும் ஏறுறாங்க. மகுடபதி பெரிய அண்ணன் உயிர் இருக்குதோ இல்லையோன்ற அந்த அசாத்திய கவலையோட மச்சு மேல ஏறுறான். லாந்தரை தூக்கி பிடிச்சுக்கிட்டு நடக்கிறான். அவனுடைய இருதயம் ஒரு நிமிஷம் நின்னே போயிடுச்சு. ஏன்னா சோஃபாவுக்கு பக்கத்துல அவன் எதிர்பார்த்த இடத்துல பெரியண்ணனுடைய உடலை காணும். ஹால்ல சுத்தும் முத்தும் பாக்குறான், எங்கேயுமே காணும். ஓடி போய் தான் ஒளிஞ்சிருந்த அறைக்குள்ள பாக்குறான், அங்கேயும் காணும். சோஃபாவுக்கு பக்கத்துல போய் தரையில ரத்தக்கரை இருக்குதா அப்படின்னு குனிஞ்சு தேடுறான், அதுவும் இல்ல. சட்டுன்னு பெரிய அண்ணன் சமுக்காலத்துல விழுந்து கிடந்தான்றது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. சமுக்காலத்தையே காணும். அவங்க டிஃபன் சாப்பிட்ட பொட்டல காகிதம் ஜலம் இருந்த கூஜா ஒண்ணுமே அங்க இல்ல. ஒரு நிமிஷம் அந்த வீடுதானா அப்படின்னு மகுடபதிக்கு சந்தேகமே வந்துடுச்சு. மேஜ நாற்காலிகளும் காலொடைஞ்ச சோஃபாவும் அந்த வீடுதான்றத உறுதிப்படுது. இன்னொரு அடையாளமும் இருந்தது. அரிக்கன் லாந்தர் கவிழ்ந்தப்போ மண்ணெண்ணெய் கொட்டுச்சு இல்லையா, அந்த கரையும் நாத்தமும் கூட இருந்தது. ஆனா பெரியண்ணன் என்னவானா, இல்லனா அவனுடைய உடல் தான் என்னவாச்சு, மாயமா இல்லையா மறைஞ்சு போயிருக்குது. என்ன தம்பி ஜோக் பண்றியா அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் ஏளனமும் கோபமும் கலந்த குரல்ல கேக்குறாரு.